இன்னைக்கு இந்த கடலுக்கு எடுப்புற நாளைக்கு கொண்டு வர்ற பாடம் தப்போ எங்களுக்கு வாழ்வு. ஒவ்வொரு நாளும் அழுகிறோமே, எங்க கண்ணீர் தெரியலையா? இன்னைக்கு படகையும் கொடுத்துட்டு மீனவடையும் கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க எத்தனை வாய்தா போறாங்க, அத்தனை வாய்தாக்கு பசிய பட்டினியுமா கிடப்போம். யார் எங்களுக்கு பதில் சொல்லுவா? மொத்தம் இருக்கிற என் பிள்ளைய எத்தனை பேருக்காக நான் பேசுறேன். நம்ம கடலுக்கு போன பிள்ளைங்க எல்லாருமே அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது என் தம்பி தீபக்கு. ஆனா அவனுக்காக மட்டும் பேசல. இந்த இடத்துல மொத்தம் இருக்கிற என் பிள்ளைய எத்தனை பேருக்காக நான் பேசுறேன். அங்க கடலுக்கு போன பிள்ளை, எங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்க பிள்ளை, ஒவ்வொருடைய உழைப்பு தான் சார் இங்க உள்ள பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. கையில 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை படுற பாடுகளை நீங்க பாத்தீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தாயானது கீழே சாஞ்சதை நீங்க பாத்தீங்க. அவ்வளவு பேருக்கு அந்த உழைப்பின் ஊதியம் இருந்தா தான், அந்த பிள்ளைய வாழ்வு இருந்தா தான், அதனுடைய சம்பத்தியம் இருந்தா மட்டும் அந்த பிள்ளைகளை பாத்துக்கிற முடியும், குடும்பத்தை பாத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த கடலுக்கு எடுப்புற நாளைக்கு கொண்டு வர்ற பாடம் தப்போ எங்களுக்கு வாழ்வு. அன்றாட தினக்கூலிதான் எங்க வாழ்வு. அன்னைக்கு கொடுக்கிற அந்த சம்பள காசுதான் என்னோட தேவையை சந்திக்கணும், அத்தனை தேவையை சந்திப்போம். இன்னைக்கு அவங்க படகையும் புடிச்சு வச்சுட்டு மீனவர்களையும் புடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான தண்டனை காசையும் கேக்குறாங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கல்ல, அவரே நிலைமையிலதான் நாங்க இருக்கோம். இன்னைக்கு படகையும் கொடுத்துட்டு மீனவடையும் கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க எத்தனை வாய்தா போறாங்க, அத்தனை வாய்தாக்கு பசிய பட்டினியுமா கிடப்போம். யார் எங்களுக்கு பதில் சொல்லுவா? இன்னைக்கு நீங்க ஓட்டு கேட்க வர்றீங்க, நாங்க ஓட்டுக்கு பதில் சொல்றோம், நாங்க போடுறோம் சொல்றோம். ஆனா யாரு மத்திய அரசு மாநில அரசு யாரு கேள்வி கேட்டிருக்கீங்க? என்ன பதில் கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு? மறுபடியும் இது தாய் வீடு எங்களுக்கு. நாங்க ஒரு வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போனா சுதந்திரமா, ஒரு நிம்மதியா, சந்தோஷமா நாங்க இருக்கிறதுக்காக போவோம். ஆனா இது எங்களுக்கு பத்தாப்பட்ட வீடு மாதிரி இங்க ஒப்பாரி வைக்கிறதுக்காக வர்றோம் சார். ஒவ்வொரு நேரம் ஒப்பாரி வைக்கிறதுக்காக வர்றோம். இது பந்தல் போடுறது, இந்த சேலை போடுறது, பைசட்டை கட்டுறது எல்லாமே நிரந்தரமா எங்களுக்கு வச்சுட்டாங்க சார். இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியாது. ஆனா இப்பவும் சொல்றேன் சார், அங்க பிள்ளை இருக்கிற அத்தனை பிள்ளைகளோட அவளை பிள்ளைங்க நோயில பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பிள்ளை அதோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அத்தனை பிள்ளைகளை மீட்டு கொடுக்கணும், அத்தனை பிள்ளைங்க வந்து ஆகணும். இல்லைன்னா ஓட்டு போடுற உரிமையை ரத்து பண்ணுங்க சார். எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இல்ல மொத்தமா குடும்பத்தையே கூட்டிட்டு போங்க சார். சிலருக்கு அங்க இருந்துக்கிறோம் சார்.